வோடஃபோன் நாய் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பக் நாய்கள் ஞாபகம் வரும். இப்போ இந்த பக் நாய் இனத்தை உலகத்திலே இருக்கக்கூடாத ஒரு நாய் இனம். ஏன்னா அதுங்க தினந்தோறும் நிறைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கு. அதனால ஒரு வழக்கமான நாய் இனம் மாதிரி இதை கருதவே முடியாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டில் இது ஐரோப்பா கண்டம் முழுக்கவே ரொம்ப பிரபலமடையுது. ஏன் அப்படின்னா மன்னர்கள், உயர்ந்த அரச பதவியில் இருந்தவங்க, ரொம்ப அதிகமாக பணம் படைச்சவங்கன்னு நிறைய பேர் இது ஒரு செல்ல பிராணியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கோட புகைப்படத்தை எடுத்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிற மாதிரி உயரம் கம்மியாவோ இல்லைனா மூஞ்சி சப்பையாவோலாம் இல்லை, அது மூஞ்சி நல்லா நீண்டு உயரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி தோளில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளோ அதிகமான சுருக்கங்கள் இல்லாமல் கொஞ்சம் கம்மியான சுருக்கத்தோடு தான் இருக்கு. ரொம்ப குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஐரோப்பாவில் அந்த மாதிரியான நாய்களாக தொடர்ந்து செலக்டிவ் இன்பிரீடிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி மூஞ்சி சப்பையா, உயரம் கம்மியா, தோல் சுருக்கமாக இருக்கக்கூடிய நாய்களாக பார்த்து தொடர்ந்து உள்ளுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணி தான் இந்த நாய் இனங்களை இப்போ இந்த மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எந்த பக்கையுமே நீங்க பழைய தோற்றத்தில் இருந்து அந்த பக் நாய்கள் மாதிரி பார்க்கவே முடியாது. ரொம்ப சாதாரணமா மற்ற நாய்களுடைய மண்டை ஓட்டையும் இந்த பக்கு, புல்டாக் இந்த மாதிரியான நாய் இனத்துடைய மண்டை ஓட்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இப்போ இந்த பக்கோடைய மண்டை ஓட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய முன்பக்கம் நல்லா அழுத்தப்பட்டிருக்கிறதுனால அதோடைய மூச்சு குழாய் சுருங்கி போய் அதுங்க மூச்சு விடுறதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது. இதை BOAS அதாவது பிராக்கிசெபாலிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க எந்த நாயை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுங்க வாய் வழியா கொஞ்சம் அதிகமா அப்படின்னு இழைச்சி மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதோடைய பாடி டெம்பரேச்சரை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுது. பக்ஸை பொறுத்தவரை அதுங்களுமே அதே மாதிரி தான் பண்ணுது. ஆனால் மற்ற நாய்களை ஒப்பிடும்போது பக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நான் நார்மலாக மூக்கு வழியாக மூச்சு விட்டுருக்கேன். என் மூக்கை பிடிச்சி இப்படி அழுத்திட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை ஏற்பட்டு நான் வாய் வழியாக தான் மூச்சு விட போகிறேன். கொஞ்சம் நேரத்தில் நான் அதுக்கப்புறம் கையை எடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுங்க வாழ்நாள் முழுக்கவே அந்த மாதிரி மூக்கு அழுத்தப்பட்ட, அதாவது மூச்சுக்குழாய் அழுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் இருக்குது. அதனால தான் மற்ற நாயினங்களோட அதுங்க வாய் வழியாக அந்த இழைச்சி மூச்சு விடுறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது போக நிறைய பக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அதுங்க மூச்சு விடும் போது அப்படின்னு ஒரு ஸ்னார்டிங் சவுண்டோடய அது மூச்சு விடுறதுக்கும் இந்த மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த பக்நாய்கள் உடல் அளவில் அதோடைய வாழ்க்கை முழுக்கவே சந்திச்சிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு சில நாடுகளில் இந்த பக்நாய்கள் வளர்க்குறத தடையும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு நான் பக்நாய்களை வளர்க்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஆனால் நான் அப்படி சொல்லலை. இந்த வீடியோ நோக்கமும் அது கிடையாது. அப்படி சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையும் இல்லை. அது எல்லாமே அரசாங்கத்தோட வேலை. இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். பக்நாய்கள் மனிதனோட தேவைக்காக மட்டுமே இதே மாதிரி ஒரு சூழலுக்கு மாற்றப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகள் அதுங்க சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல நினச்சோம். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.